வணக்கம், வெல்கம் டு பவர்பங்கு. இந்த வீடியோவில் நம்ம கரன்சி ட்ரேடிங் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். கரன்சி ட்ரேடிங்னா என்ன, கரன்சி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், எவ்வளோ கேபிட்டல் தேவை, கரன்சி ட்ரேடிங் பற்றி ஒரு லைவ் டெமோ, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ கரன்சி ட்ரேடிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈக்விட்டியில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம கரன்சி ட்ரேடிங் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஈக்விட்டியில் என்ன பண்ணுவோம், நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கி அதிகமான ப்ரைஸ்க்கு செல் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி வரும். இப்போ கரன்சி ட்ரேடிங்கில் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கரன்சியை ட்ரேட் பண்ண மாட்டோம். இங்கே வந்துட்டு கரன்சி பேரா ட்ரேட், யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படிங்கிறது ஒரு கரன்சி பேர், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலரும் நம்ம இந்தியன் ருப்பீஸும் அது ஒரு பேரு. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரிட்டனோட பவுண்ட்ஸ், ஜிபிபினா கிரேட் பிரிட்டன் பவுண்ட் அண்ட் இந்தியன் ருப்பீஸ், அதுவும் ஒரு கரன்சி பேர். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் யூரோவோட வேல்யூ இருக்குல்ல, அது கூட ஐஎன்ஆருக்கு சேர்க்கும்போது அது ஒரு பேர் ஆகிடும். அடுத்து ஜாப்பனீஸ் என், ஜேபிஒய்னா ஜாப்பனீஸ் எண்ணும் நம்ம இந்தியன் ருப்பீஸ். இந்த 4 தான் மேஜர் கரன்சி நம்ம வந்துட்டு கரன்சி ட்ரேடிங்கில் இந்தியாவில் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பேரை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது யூஎஸ்டி அப்படிங்கிறது பேஸ் கரன்சி, ஐஎன்ஆர் அப்படிங்கிறது கொட்டேஷன் கரன்சி. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து கரன்சி பேர்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், இந்த மாதிரி வேரியஸ் கரன்சிஸோட மீனிங் என்ன, அதை ஏன் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னா எவ்வளோ இந்தியன் ருப்பீஸ் சேர்ந்து ஒரு யூஎஸ்டிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா 74 ரூபா அந்த மாதிரி வேல்யூ காமிக்கும். ஸோ அப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 74 ரூபா வச்சு நீங்கள் ஒரு யூஎஸ் டாலரை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூவில் அகெயின்ஸ்ட் ருப்பீஸ்க்கு அப்படிங்கும்போது நீங்கள் யூஎஸ் டாலரை ருப்பீஸ், இந்தியன் ருப்பீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ கரன்சியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மெயினாக நீங்கள் இந்த மாதிரி வேரியஸ் கரன்சியில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரன்சி ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியாக இருக்கணும், இல்லைனா இன்கம் ப்ரூஃப் ஏதாவது சேலரி ஸ்லிப் அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், உங்களுக்கு மொபைல் நம்பரோட ஆதார் இணைச்சிருக்கணும். அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் நீங்கள் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேன் கார்டு தேவை, ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்னேச்சரில் ஒயிட் பேப்பர் சிக்னேச்சரில் சைன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது கீழே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். 200 rupees ஆகும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பை அண்ட் செல், அதாவது இந்தியன் ருப்பீஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஎஸ் டாலரை வாங்குறது, இந்த கரன்சி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லைவ் டெமோவில் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம லைவ் டெமோ போகலாம். ஸோ இப்போ கரன்சி ட்ரேடிங்க்கும் நம்ம ஈக்விட்டி ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஈக்விட்டியை வந்துட்டு டேரெக்டாக ஒரு ஸ்டாக்காக வாங்குவோம். ஆனால் கரன்சியில் நீங்கள் லாட்டாக தான் வாங்க முடியும். 1 lot 2 lot அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட்டில் தான் வாங்க முடியும். மெயினாக நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு கரன்சி அந்த மாதிரி வாங்க முடியாது. இதை வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த கான்ட்ராக்ட் வழியாக தான் நம்ம வந்துட்டு கரன்சியை வாங்க முடியும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா தனியாக இதுக்குன்னே பிளேலிஸ்ட் இருக்குது சேனலில், அந்த வீடியோஸும் பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கோர்ஸை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். FNO கோர்ஸ்னு இருக்கும், அதை வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் டைமிங் பார்த்துடலாம். மார்க்கெட் டைமிங் என்ன கரன்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock to ஈவினிங் 5 o'clock. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை பை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேரை பை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு 2 மாதத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் பொசிஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் உங்களோட பொசிஷன்லேயே இருக்கும். எப்போ மேலே வருதோ அப்போ நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே போகும், இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப மேலே ஏறிடுச்சு, கீழே போகும் இன்னும் ஒரு 1 மாதத்தில் அப்படின்னா நீங்கள் அந்த மந்த்து இல்லை 2 months வரைக்கும் நீங்கள் அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இன்ட்ராடேலையும் பண்ணலாம், அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கலாம். நீங்கள் ஹியூஜ் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஹியூஜ் குவான்டிட்டி பண்ணி அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 10 days 1 month up to 2 months வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சிஸ்டமில் உங்களுக்கு 2 months கான்ட்ராக்ட் வந்துட்டு அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதம் முடியுது அப்படின்னா, இப்போ ஜூலை, இப்போ இந்த மாதம் முடியுது அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பரோட கான்ட்ராக்ட் இருக்கும். ஆகஸ்ட் முடியுது அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா 1 month கான்ட்ராக்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு லாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மந்த் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரி டே அன்றைக்கி அதாவது மந்தோட லாஸ்ட் 1 or 2 days முன்னாடி எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை அப்படியே பை பண்ணிக்கலாம்.
இப்போ கரன்சி ட்ரேடிங்கில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, எப்படி நம்ம கரன்சி ப்ரைஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். நம்மளோட ஆப்போசிட்டில் யார் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளோட ட்ரான்சாக்ஷன், அதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா பேங்க்ஸு, ஆர்பிஐ, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிஸும் இருப்பாங்க. நம்ம மாதிரி சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ கரன்சி மார்க்கெட், கரன்சி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் இது இருக்கனால ப்ரைஸை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ரொம்ப மெதுவாக தான் ப்ரைஸ். லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 50 பைசா தான் ஏறி இருக்கும். டெய்லி ஒரு 10 பைசா 20 பைசா அவ்வளோதான் ஏறும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நீங்கள் என்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணும்போது சார்ட்ஸ் எப்படி பண்ணுறது, ஆர்டர் எப்படி போகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறனால நீங்கள் வந்துட்டு கரன்சியில் ஈஸியாக வந்துட்டு ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பெரிய இண்டெக்ஸில் அந்த மாதிரி வாலட்டைலாக இருக்கிற ஸ்டாக்ஸு இது மாதிரியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ கரன்சி ப்ரைஸஸ் வந்துட்டு எந்தெந்த ரீசன்ஸ்னால நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரி வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னால கரன்சி ப்ரைஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட், நம்ம நாடு வந்துட்டு வேறு நாட்டோட இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கள, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி, உள்ளே வந்துட்டு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதனாலையும் கரன்சி ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சா அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரன்சியை போட்டு கவர்மெண்ட்டே உள்ளே இறங்கி நமக்கு வந்துட்டு ப்ரைஸை எக்ஸ்ட்ரீமாக பை பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீமாக செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு கரன்சி வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். இன்னொரு ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் மணி மேக்கிங், இந்த கரன்சி ட்ரேடிங் வந்துட்டு பயங்கர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலாக யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, நம்ம சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேமெண்ட் வந்துட்டு யூஎஸ்டியில் கொடுக்கணும். பக்கத்து நாட்டில் வந்துட்டு பொருள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பொருள் வாங்கியிருக்கீங்க, இங்கே வந்துட்டு நீங்கள் யூஎஸ்டியில் பே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கரன்சி யூஸ் பண்ணி ஒரு பே அவுட் இப்போவே போட்டு வச்சிடலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு வேரியேஷன் இருக்கும்போது இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஸோ ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா, உங்களுக்கு ஆயில் ப்ரைஸ் வந்துட்டு சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கரன்சி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஜ், இந்த டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது, அந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ லைவ் டெமோ ஒன்று பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் USD INR ஜூலை ஃபியூச்சர்ஸ், இந்த மாதத்தோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து நான் பை பண்ணுறேன். ஸோ இதுக்கு மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1500 ரூபா இருந்தால், இப்போ 1498 ரூபா. ஓவர் நைட்னா 2000 ரூபா இருக்கணும், 1946 ரூபா. இன்ட்ராடேக்கு 1500 ரூபா இருந்தால் நான் ஒரு லாட் வாங்கிக்கலாம். ஸோ 74 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபியூச்சர்ஸில் பை பண்ணுறது. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு USD INR இப்போ நான் 75 ரூபா போகும் அப்படின்னா USD INR 75 CE அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது வந்துடும். அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தெரில அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கங்க. இல்லை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கோர்ஸை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கோர்ஸை ஃப்ரீயாக வாங்கிக்கங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ 100 லாட்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின், 10 லாட்ஸ் போடுறீங்க அப்படின்னா 14000 ரூபா தேவை. ஒரு லாட் மினிமம் நீங்கள் ஒரு லாட் வாங்கணும், அதுக்கு 2000க்குள்ளே இருந்தால் கேபிட்டல் போதும். ஸோ இது 74.7975 4 டிஜிட் எப்பவுமே டெசிமலுக்கு அப்புறம் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு எப்படி இதாக இருக்குது அப்படிங்கிறது நான் சார்ட்டை பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஏன்னா சார்ட் ஆல்ரெடி ரொம்ப இறங்கியிருந்தது ப்ரைஸு, அதனால தான் பை பண்ணியிருந்தேன். இதே டாப்பில் இருந்தது அப்படின்னா நான் செல் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட் வரும், USD INR அந்த மாதிரி. ஸோ INR JPYன்னு அடிக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்தியன் ருப்பீஸ் தான் வேரியஸ் கரன்சிஸோடு நம்ம வந்துட்டு செல் இப்போ ஜாப்பனீஸ் பார்த்திங்கன்னா அதோட 67 ரூபா இருக்கும் அது. ஸோ அதோட ப்ரைஸஸ் பார்த்துக்கலாம். எப்பவுமே இது இன்றைக்கி சேஞ்ச் பார்த்திங்கன்னா வெறும் 0.0650 0.0925 அவ்வளோதான் உங்களுக்கு சேஞ்சு. லாஸ்ட் 1 மந்த் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 74 ரூபா இருந்து 74 ரூபா 80 காசு, 74 ரூபா 68 பைசா இருந்து 80 பைசா கேப் ஆகிருக்கு. வெறும் 20 பைசா 30 பைசா அவ்வளோதான். ஸோ இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ நமக்கு ஓடிட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 4 or 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பியும் பார்க்கலாம் இதை எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரன்சியோட ப்ரைஸ் ஜூலை ஃபியூச்சர்ஸ் USD INR கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 74.7975லேருந்து
8725 கிட்டத்தட்ட ஒரு 10 பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு 70 ருபீஸ் அதில் பார்த்திங்கன்னா அதில் ப்ராஃபிட். ஸோ இது வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட் சைஸில் நீங்கள் வாங்கும்போது இது பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணால் எக்ஸிட் கொடுத்து பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம கரன்சியில் பண்ணியிருக்கிற டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் புக்கில் இருக்கேன். ஸோ 10:37 நான் பை பண்ணியிருக்கேன் ஃபியூச்சர்ஸை. அதே 10:14 வித்தின் 15 மினிட்ஸில் காமன் நேரத்தில் அதை செல் பண்ணியிருக்கேன். ஒரு லாட்டு 1 ஆஃப் 1னா 1 லாட்டு. ஸோ இப்போ 74.7975 அண்ட் 74.8650 இந்த வேல்யூவை நான் வந்துட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணேன், செல் வேல்யூலேருந்து பை வேல்யூ மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அதை வந்துட்டு நம்ம 1000ஓட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நம்மளோட ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ இதை 1000ல் மல்டிப்ளை பண்ணால் 67.5 ருபீஸ் தான் என்னோடய ப்ராஃபிட்டு. நான் க்ளோஸ் பண்ணும்போது 74 அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லிப்பேஜஸ் இருக்கும் க்ளோஸ் பண்ணுறப்ப. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் கூகுளில் இருக்கேன். யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ப்ரைஸை லாஸ்ட் 1 இயர் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துடலாம் இந்த கிராஃப்லேயே. ஸோ ஃபஸ்ட்டு 1 டேயில் காமிக்குது, அதுக்கப்புறம் 5 டேஸில், 1 மந்த்து, 1 இயர். 1 இயரில் பார்த்திங்கன்னா 74.90 இருந்தது, திருப்பி 74.70 அங்கேயே தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு திருப்பியும் அங்கேயே தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளோட 74 தான் அங்கே அவங்களோட US டாலர்ஸோட யுனைடெட் ஸ்டேட்ஸோட ₹1. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி, அதாவது நம்மளோட பணம் வீக்கம் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட வேல்யூ வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்போ நம்மளோட ப்ரைஸஸ் வந்துட்டு US டாலருக்கு இன்னும் கம்மியாகிட்டே இருக்கோ அப்போ தான் நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு நல்லா எக்கனாமிக்காக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வேல்யூ மேலே போயிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம ₹100 கொடுத்தா தான் அங்கே ₹1. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் 100 டைம்ஸ் அவங்கள விட ஒஸ்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது. ஸோ இப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம நிறையா எக்ஸ்போர்ட், அதாவது வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்ம நிறையா இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், நிறையா பிஸ்னஸ் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ் நம்மக்கிட்டேருந்து வாங்குற மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ப்ரைஸஸ் வந்துட்டு இந்தியன் ப்ரைஸஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலருக்கு ஈக்குவலாக கம்மியாகிட்டே இருக்கும்போது ₹1 ₹45. அதாவது 2003 பார்த்திங்கன்னா நம்மளோட ₹45 அவங்களோட ₹1 பாதிக்கு பாதி இருந்து இப்போ டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளோட இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி இதில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுதான் கரன்சி ட்ரேடிங் பற்றி ஒரு ஓவர்வியூ. இதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற பேர்ஸ் பண்ணுறீங்க, JPY INR அப்படிங்கிறது அதுவும் காமிக்கும் உங்களுக்கு. 1 மந்த் எப்படி இருந்தது, மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு. அது போக உங்களுக்கு மற்றது எல்லாமே பார்த்துக்கலாம். யூரோ INR, ஸோ நம்மளோட ₹88 தான் ஒரு யூரோ அந்த மாதிரி. ஸோ இன்னும் டாலர் விட நம்ம யூரோக்கு இன்னும் வீக்காக இருக்குது. ஸோ இதுதான் கரன்சி ட்ரேடிங். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கரன்சி பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எப்படி கரன்சியை ப்ரெடிக்ட் பண்ணுறது, எந்தெந்த மெயினாக எந்தெந்த ஈவெண்ட்ஸ் நம்ம எப்படி அலர்ட்டாக இருக்கிறது, ஆல்ரெடி எந்த ஈவெண்ட் வந்துட்டு கரன்சி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கு, எக்கனாமிக் கேலண்டர்னு. அதில் வர ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சும் கூட நம்ம கரன்சி ரேட்டை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெப்சைட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ப்ரீமியம் கோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷனில் இருக்க எல்லா கோர்ஸும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஐடி அனுப்பிச்சிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். மற்றபடி ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி பண்ணணும், ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கங்க மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கெலாம். ஸோ தேங்க்யூ, பபாய்.